இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டியில் ஒரு அண்ணனோ தம்பியோ ஒரு அப்பாவுடைய சொத்தில் உட்காந்துட்டு இருக்காரு, இல்லை ஒரு அம்மாவுடைய சொத்தில் இருக்காங்க, இல்லை குடும்ப சொத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு உங்களுக்குள்ள பாகத்தை பிரித்து தர மாட்டேங்கிறாங்க. பறிச்சு தராமல் ஒன்றால் ஆனதை பாரு, அதில் நான் எல்லாருமே அவங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் உங்கள் பாகத்தை நீங்கள் எப்படி என்ன மாதிரி அப்ரோச் பண்ணி உங்கள் பாகத்தை பிரித்து வாங்கணும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் உங்கள் ஒரு சட்ட சிக்கலில் ஒரு ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்குறோம். வணக்கம், நான் உங்கள் ரசிகா களி. இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பெரும்பாலான விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பிள்ளைங்க அவ்வளோ 5 பிள்ளைங்க அப்படின்னாங்கன்னா, அப்பா அம்மா கூட யாராவது ஒருத்தர், பெரும்பாலும் ஒரு ஆண் வாரிசு பையனோ இந்த அண்ணனோ தம்பியோ அவங்களே கூடயே இருக்கிறேன்னு சொல்லி அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா இருக்கிறதுனால, அப்பா இருந்தாலும் அவரோட வீட்டு சொத்து பத்துடைய பத்திரங்கள் எல்லாம் அப்பா தான் வச்சுருப்பார், எல்லாம் அம்மா தான் வச்சுருப்பாங்க. சொந்த வீடாக இருந்தால் அந்த வீட்டில் அவங்களுடைய அனுபவம் பார்த்தியோ அவங்கள்ட்ட தான் இருந்துகிட்டு இருக்கும். வாடகை வசூல் பண்ணுறது, அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் அப்பாவும் வசூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அப்பா இறந்துடுறாரு, இல்லை அந்த யார் மூதாதையாக இருந்த அம்மா இறந்துடுறாங்க, இல்லை அவங்க குடும்ப சொத்தாக இருந்தால் யாரோ பெரியவங்க இறந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடைசியில் யார் கூட இருக்கிறவங்க, ஒரு பையன் இருக்காங்கன்னா, ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்கிறாங்கன்னா அவனே உட்காந்து கண்டினியூ பண்ணி அந்த சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை பத்திரங்களும் சில சமயத்தில் அப்பாவே பத்திரத்தை ஒரு அலிமாரில் போட்டு வச்சுருந்தா சாவியெல்லாம் அவங்கள்ட்ட இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த பத்திரத்தையும் அவங்களே வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லா ஆனது பாரு, உனக்கு உங்களை சொத்து தர முடியாது, நான் தான் வச்சு கடைசியில் அப்பா வச்சு பார்த்துக்கிட்டேன், நீயா பார்த்த, அவர் உடம்பு சரியில்லாமல் நீ பார்த்தியா, யார் பார்த்தா, நான் தான் வச்சு பார்த்துட்டு அதனால் எனக்கு தான் எல்லாம் ப்ரியாரிட்டி, நான் எனக்கு தான் எல்லான்ற மாதிரியோ ஒரு விஷயங்களை பண்ணுறத நிறைய கேஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுற சமயத்தில் இப்போ நிலைமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட சொத்தோட அனுபவம் பார்த்தியமோ நம்மக்கிட்ட இல்லை, பத்திரங்களும் இல்லை, அப்பா அம்மா என்ன சொத்து விட்டு வச்சுட்டு போனார், என்ன வச்சுருக்காங்க, பேங்க்கில் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, நகை எவ்வளோ இருந்துச்சு, சொத்து என்னென்ன சொத்து இருந்தது, அது கூட சில சமயம் தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் ஹேண்டிகேப்டாக இருக்கிற ஒரு பிள்ளைங்க, அதுவும் எஸ்பெஷலி ஒரு லேடிஸ், பெண் பிள்ளையாக இருந்தால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும். அப்பா என்ன வச்சுருக்காங்க, எது வச்சுருக்காங்க எல்லாமே வீட்டோட இருந்திருக்கும். அப்போது ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறது, என்ன மாதிரி விஷயங்களை அப்ரோச் பண்ணால் அவங்களுக்குள்ள சொத்து, அவங்களுடைய பாகத்தை எப்படி பிரித்து வாங்குறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கெல்லாம் போய் ஒரு வக்கீல்கிட்ட போயோ இல்லை ஒரு கோர்ட்டுக்குள்ளே போயோ கேஸ் போடுறதுன்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள். இதுதான் என்னோட ஒரு சஜஷன். பொதுவாக என்ன பண்ணால் முடிஞ்ச வரைக்கும் எது கோர்ட்டுக்கோ வக்கீல்கிட்டையோ போகாமல் அமிக்கபிளாக எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறது அப்படின்றதான் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்கணும். இப்போ பெரும்பாலான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா என்ன பேச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் கடைசியாக வச்சு பார்த்தேன், நான் தான் அப்பாவுக்கு இவ்வளோ செலவு பண்ணேன், அம்மாவுக்கு இவ்வளோ செலவு பண்ணேன், வயசான காலத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணேன், அதனால் எனக்கு தான் சொத்து அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி, அதுவும் குறிப்பாக அந்த சொத்துலேயே அனுபவிச்சுட்டு இருக்கவங்க இருந்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு எனக்கு தான்ப்பா சொத்து அப்படின்ற மாதிரி ஒரு மனோபாவம் நிறைய வழக்குகளில் இருக்கிறவங்கள போகும்போது பார்க்க முடியுது. அதனால் மற்றவங்களுக்கு அவங்க கொடுக்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, நான் தான் வச்சு பார்த்தேன் அதனால் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போது நீங்கள் இதை மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, எங்களுக்குள்ள அப்பா என்ன சொத்து விட்டுட்டு போனார், நகை எவ்வளோ இருந்துச்சு, சொத்து என்னென்ன சொத்து இருக்குது, இது கொஞ்சம் உட்காந்து பேசுங்கன்னு சொல்லி அப்பாவோட இறந்து ஒரு 40 நாள்லையோ இல்லை அம்மா யார் பெரியவங்களோட சொத்து இருந்தாலும் 40 நாள்லையோ ஒரு 60 நாள்லையோ உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு ஒரு அமிக்கபிளாக என்னென்ன இருந்தது, யார் யாருக்கு என்னது அப்படின்ற மாதிரி ஒரு அமிக்கபிளாக ஒரு பெரியவங்கள சொந்தக்காரங்களை யாரோ பெரியவங்களாக இருக்காங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு பேசி அவங்க மூலியமாக எல்லாம் ஒரு 4-5 பேரை மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக சம்மந்தப்பட்டவங்க அவ்வளோ பேர் அந்த போய் ஒன்றா உட்காந்து பேசி ஒரு தீர்வுக்கு வர்றதுன்றது ஒரு நல்ல மாதிரி முடிவாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சொத்துன்னா அது எஸ்பெஷலி ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, அது இந்த ஹிந்துஸ் தான் சொல்லலை, இப்போ இன்றைக்குள்ள சுச்சுவேஷனில் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பா விட்டுட்டு போன சொத்துனா அதில் ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் பங்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு எது கல்யாணம் தான் பண்ணி கொடுத்தாச்சு, நிறைய செலவு பண்ணியாச்சு, அதுக்கு என்ன இது இருக்கிறது தான் இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பக்கம். அது ஸ்பெஷலாக
ஹிந்துஸ்ட்டு தான் இருக்குன்னு இல்லை, இந்திய மக்கள் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நினைப்பாகம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் லீகலி ஸ்பீக்கிங் அது இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சொத்துல பங்கு இருக்குது. அந்த வந்து சட்டப்பூர்வமான ஒரு உண்மை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹிந்துவாக இருந்தால் ஒரு ஆணுக்கு என்ன பங்கு இருக்கோ அதே பங்கு பெண்ணுக்கு இருக்குது. கிறிஸ்டினாக இருந்தாலும் அதே மாதிரி தான், ஆணுக்கு என்ன பங்கு இருக்கோ அதே இது பெண்ணுக்கு இருக்குது. முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் சட்டப்படி உள்ளபடி பார்த்திங்கன்னா ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா, ஆம்பளை பையனுக்கு 2 கோடி ரூபா, ஒரு 3 கோடி ரூபா சொத்து இருந்தால் ஆம்பளை பையனுக்கு 2 கோடி ரூபா, பொண்ணுக்கு 1 கோடி ரூபான்றது இஸ்லாமிய சட்டப்படி ஒரு சரியத் இஸ்லாமிக் சட்டத்தில் அப்படி சொல்லுது. ஸோ எப்படியோ என்ன சட்டம் சொல்லுதோ அது பர்சனல் லாஸ். ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து லா, கிறிஸ்டினாக இருந்தால் கிறிஸ்டின் லா, முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் லா அல்லது சரியத் லா, இல்லை எந்த ஜாதியும் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா அது ஸ்பெஷல் இந்தியன் சக்சஷன் ஆக்ட். அதன்படி என்ன பங்கு வருமோ அதுபடி அவங்களுக்கு சொத்துக்குள்ள உள்ள உரிய பங்கை வாங்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட். எல்லாருக்குமே சொத்துல உரிமை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் தம்பி உட்காந்துட்டு இருக்கான், அந்த அண்ணன் உட்காந்துட்டு இருக்கான், அவன் தான் ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கான், அவன் தான் சொத்துல அனுபவிச்சுட்டு இருக்கான், அவன் தான் வாடகையாக வாங்கிட்டு இருக்கான், அவன் தான் டாக்குமெண்ட் இருக்குது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைச்சா அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பா பேரில் இருக்குது, ஸோ இறக்கும் போது அப்பா பேரில் இருந்தது, அம்மா பேரில் இருந்தது, இல்லை பெரியவங்க தாத்தா பேரில் இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட். அப்போ அவங்க இருக்கிற அண்ணனுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை வெளியே இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ண பண்ணுறது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டாக எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து எப்பா என்ன விட்டுட்டு போனாங்கன்றதை சொல்லுங்கப்பா, பார்த்து பிரிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி, இல்லைன்னா கொஞ்சம் பெரியவங்கள வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள பெரியவங்க அல்லது வந்து ஊரில் உள்ள பெரியவங்க இல்லை ஒரு பஞ்சாயத்துக்காரங்களை யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு எல்லாருமே உட்காந்து என்னென்ன வச்சாங்க சொல்லுங்கப்பா, விட்டுட்டு போனதான் கூட வைங்க, நடுவில் வைங்கப்பா வச்சு பிரிச்சுட்டு, அதில் அப்பாவுக்கு ஏதாவது கடன் இருந்தது, லைபிலிட்டி இருந்தது, ஏதாவது யாருக்காவது கொடுக்க வேண்டிய ஒரு இது இருந்ததுன்னா அப்போ அதெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு மீதி உள்ளதை உங்கள் சட்டப்படி என்ன உண்டோ அதை பங்கு போட்டுக்கிட்டு யாருக்கு என்னென்ன பாகம் எவ்வளோ விற்கணும். ஸோ நிறைய சொத்து இருந்தால் இந்த சொத்தை நீ எடுத்துக்கோ, அந்த சொத்தை நான் எடுத்துக்கின்ற மாதிரி ஒரு பங்கு போட்டுக்கலாம். இல்லை இருக்கிறதே ஒரே சொத்து அப்படின்னா அதே கூறு போட்டு ஆளுக்கு ஒரு பாகம் எடுக்க முடிஞ்சான்னா அதை பாகப்போட்டு எடுத்துக்கலாம். இல்லை பாகப்போடுறது பண்ணி போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா அந்த சொத்தை விற்று அதில் வரக்கூடிய சேல் கன்சிடரேஷனை யாருக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வசதியாக இருக்கிறாரு, செல்வ செழிப்பாருன்னா அப்போ அவர் நீங்கள் வேணால் சொத்தை எடுத்துக்கோங்க, இதுக்கு ஒரு விலை நிர்ணயிச்சு இவ்வளோ எழுதி கொடுத்துடுங்க, மீதி எங்களுக்குள்ள ஷேருக்குள்ள அமௌண்ட்டு இவ்வளோ வந்து கொடுத்துட்டு எங்கள்கிட்ட இருந்து ஒரு விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸான ஒரு சுச்சுவேஷன். இப்போ அதுக்கு யாரும் ஒத்து வரல. அண்ணா உட்காந்து அதெல்லாம் முடியாதுப்பா, உன்னால் ஆனதை பார்த்துக்கோ, யார் ஆக்சுவலாக உன்னோட டாக்குமெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உனக்கு ஒரு சல்லி பைசா தர முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா ஃபஸ்ட்டு அப்பா என்னென்ன சொத்து விட்டுட்டு போனாருன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. இப்போ ஒரு பத்திரம் தான் இருக்கணும், பட்டா தான் வேணும், தாய் பத்திரம் தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த டீட்டெயில்ஸை வந்து ஒரு என்கம்ப்ரன்ஸ் ஃபஸ்ட்டு அந்த சொத்தினுடைய என்கம்ப்ரன்ஸை எந்த இடத்துல எந்த சப் ரிஜிஸ்ட்ரார் கீழே வருதோ அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் அவங்க இருக்கிற ஒரு பத்திரம் எழுத்துற பிடிச்சி ஒரு ஈசி போடுங்க. ஈசி போட்டிங்கன்னா இது வில்லங்க சான்றிதழ். வில்லங்க சான்றிதழில் பார்த்தீங்கன்னா அந்த சொத்து யார் பேரில் இருக்குது, என்ன பேரில் இருக்குது, அது எந்த டாக்குமெண்ட் படி அப்பா வாங்கினார் இல்லை அம்மா வாங்கினாங்கன்ற விவரம் அதில் இருக்கும். இப்போ அதை அந்த விவரத்தை வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த சொத்தினுடைய சர்டிஃபிகேட் காப்பி, ஸோ சர்டிஃபிகேட் காப்பியை நீங்கள் ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் காப்பி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிட்டா அது பேஸ் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை வச்சு இந்த ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ண தாசில்தார் வெப்சைட்டில் அதை போய் அப்ளை பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் அப்ளை பண்ணால் அதுக்குரிய பட்டா ஆன்லைன் பட்டாவை நீங்கள் வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு ஈஸி வந்துடும், டாக்குமெண்ட்டோட சர்டிஃபிகேட் காப்பி வந்துடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பட்டாவும் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கிட்ட என்ன இருக்கோ அதே டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்டையும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் உங்களுக்கும் வந்துடும். வந்த உடனே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஈக்குவலாக நீங்கள் அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணலாம். அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு வக்கீலை வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். நோட்டீஸ் அனுப்பி அப்பா என்னோடய சொத்தை விட்டுட்டு போயிருக்காரு, அதை தவிர வேறு ஏதாவது சொத்து விட்டுருந்தாருன்னா அந்த விவரத்தை சொல்லு, ஸோ அப்பா பேங்க் அக்கௌண்ட் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ன்றதை சொல்லு, அதில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருந்தாரு சொல்லு, நகை எவ்வளோ வச்சுருந்தாருன்றதை சொல்லு,
இதெல்லாம் நீங்கள் சொல்லி எங்களுக்கு எல்லாம் பிரித்து கொடு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வொகேட் மூலிமா ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். அப்படி அட்வொகேட் மூலிமா ஒரு நோட்டீஸ் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதுக்கு ஒரு பதில் அனுப்புவாங்க. அந்த பதிலில் வந்து அவங்க என்ன சொத்து இருக்குது, என்ன சுட்டுட்டு போனாருன்ற விவரத்தை சொல்லியிருந்தால் பரவாயில்ல. சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி சூட் ஃபார் பார்ட்டிஷன், எங்களை பாகத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போடலாம். ஸோ ஒரு சொத்தோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா சிட்டி சிவில் கோர்ட், சென்னையாக இருந்தால் சிட்டி சிவில் கோர்ட்டில் போடலாம். சொத்தோட வேல்யூ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஹைகோர்ட்டில் கேஸ் போடலாம். இதே இது வெளியூராக இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் வேல்யூ கம்மியாக இருந்தால் முன்சிபல் கோர்ட்டில் போடலாம். அதுக்கு மேலே வேல்யூ கம்மியாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கேஸ் போடலாம். ஸோ இந்த சூட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சூட் ஃபார் பார்ட்டிஷன், பாக பிரிவினை கேட்டு வழக்கு போடும். எனக்குள்ள நான் அப்பா இறந்துட்டாரு, அவங்களுக்கு 5 பிள்ளைங்க, 5ல் நானும் ஒரு பிள்ளை, இப்போ எனக்கு 5ல் ஒரு பாகத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடலாம். அப்படி கேஸ் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்ஜஸ் வந்து விசாரணை பண்ணி, ஆமாம் இவர் அப்பா இறந்து போன உண்மை தான், அவருக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்க, 5 பிள்ளைல இவருக்கு ஒரு பிள்ளை, அவன் 5ல் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிலிமினரி டிகிரியை பாஸ் பண்ணாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி அதே இபி கோர்ட், எக்ஸிக்யூஷன் கோர்ட் 2 அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாங்கன்னா அதில் வந்து அட்வொகேட் கமிஷனரை நியமித்து அந்த சொத்தை என்னென்ன சொத்தை விட்டுட்டு போனான்றதை அளந்து அது யாருக்கு என்னென்ன பாகங்களை பிரித்து கொடுக்குறோமோன்னு சொல்லி ஒரு அட்வொகேட் கமிஷனை நியமித்து அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை கோர்ட்டு ஏற்றுக்கிட்டுச்சுன்னா அதைப்படி ஃபைல் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த சொத்தை பிரித்து கொடுக்க முடியாது, 5 பாகமாக போட முடியாது, அது இப்போது வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த அட்வொகேட் கமிஷனர் வந்து கோர்ட்டில் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, இதே மாதிரி இதை பிரித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அதை வந்து நாங்கள் 5 பிரித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் வந்து இதை ஏலம் விற்று அதை வந்து நீங்கள் வந்து ஆளாளுக்கு உள்ள இதை இப்போ எவ்வளோ காசு வருதோ பங்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டு வந்து அதை வந்து ஏலத்துக்கு கொண்டு வரும். ஏலத்துக்கு கொண்டு வரும்போது இப்போ நீங்கள் அதை வந்து பூர்வீக சொத்து, அது அப்பா சொத்து, நான் அதை இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் கோர்ட்டில் ஒரு பெர்மிஷன் கேட்டு நானே ஏலத்தில் பங்கு பெறுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா, நீங்களும் ஒருத்தர் நினச்சிங்கன்னா ஏலத்தில் பங்கு கேட்கலாம். கேட்டு வெளியாட்கள் என்ன விலை கேட்குறாங்களோ அதோட நீங்கள் கொஞ்சம் கூட கேட்டிங்கன்னா சொத்து உங்களுக்கு அலாட் ஆகிடும். உங்களுக்கு என்ன ஷேர் வரக்கூடியதோ அந்த ஷேருக்குள்ள அமௌண்ட்டை கழிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் கோர்ட்டில் கெடுத்துடலாம், இல்லை அந்தந்த வாரிசுகாரர்களுக்கு கொடுத்துடலாம். இது ஒரு மெத்தடாலஜி இருக்குது. இது மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிடும் போது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில நுணுக்கம், சட்ட நுணுக்கங்கள் இருக்குது. இப்போ சூட்டில் நம்ம பொசிஷனில் இருந்தோம் அப்படின்னா நானும் ஒரு இடத்துல பொசிஷனில் இருக்கேன், எனக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷன் ஜாயின்ட் பொசிஷனில் இருக்கும், லீகல் பொசிஷனில் இருக்கும், இல்லை சிம்பாலிக் பொசிஷனில் இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி சூட்டில் டிக்ளேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோர்ட் ஃபீஸ் வந்து ஒரு நாமினல் கோர்ட் ஃபீஸ் கட்டினா போதும். பட் ஸோ அந்த கேஸ் ஃபைல் வந்து பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணும்போது ஏன்னா இந்த மாதிரி சூட் ஃபைல் பண்ணும்போது என்ன சொல்லணும், பொசிஷன் ஜாயின்ட் பொசிஷன்லாம் இருக்கும், எல்லாருமே பொசிஷனில் இருக்கும், அவரும் தம்பி ஒரு பொசிஷனில் இருக்கும், நாங்களும் கொஞ்சம் பொசிஷனில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி டிக்ளரேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் கோர்ட் ஃபீஸ்ன்றது நம்ம நாமினலாக 150 ரூபா தான் இருந்துச்சு முதல்ல, இப்போ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நாமினல் ஃபீஸ் கட்டினா போதும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து எங்கள் பொசிஷனில் இல்லை, எங்களை வெளியே தள்ளிட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க வேணும். சொத்து அப்பா சொத்து, பொது சொத்துல அப்பாவோட நாங்களே இருந்துருந்தோம், இப்போதைக்கு வெளியே இருக்கோம், ஜாயின்ட் பொசிஷனில் இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஸோ அது ஒரு மெத்தடாலஜி. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நீங்கள் சூட் பார்ட்டிஷன் ஃபைல் பண்ணும்போதே வந்து நீங்கள் என்ன கேட்கலான்னா, எங்களுக்கு என்னென்ன சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸ், என்ன யாருக்கு எவ்வளோ, என்னென்ன அப்பா சொத்து விட்டுட்டு போனார், என்னென்ன அமௌண்ட் இருந்துச்சு, என்ன பர்டிகுலர்ஸ் இருந்துன்ற விவரங்களும் நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது அவங்க அந்த விவரத்தையும் கொடுங்க, அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அப்பா என்னென்ன சொத்து விட்டுட்டு போனார், என்ன பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, நகை எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி அதையும் நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு டைரக்ஷன் மாதிரி கேட்கலாம். அது போக சப்போஸ் அந்த சொத்து கேஸ் ஃபைல் பண்ணோம், கேஸ் வருஷ கணக்காக இழுத்துட்டு போகுது, இது ரொம்ப நாள் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ளே பண்ணும்போது கோர்ட்டில் நீங்கள் ஒரு ரிசீவர் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் பண்ணலாம். ரிசீவரோட அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுனா, ரிசீவர்னா ஒரு அட்வொகேட் கமிஷனர், ஒரு அட்வொகேட்டை யாரை அப்பாயின்ட் பண்ணி கோர்ட்டுனா அவர் வந்து இன்றைக்கி தான் இதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கஸ்டோடியன் இன்ட்ரீம் கஸ்டோடியன் மாதிரி அவங்கள அப்பாயின்ட் பண்ணி அவர் என்ன பண்ணார், அந்த சொத்துலேருந்து வரக்கூடிய வாடகையை எவ்வளோ வாடகை வருது, என்ன வருதுன்றதை வசூல் பண்ணி அதை கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுவார். அதில் உங்களுக்கு என்ன பங்கு உண்டோ அதை நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஒரு மெத்தடாலஜி. சப்போஸ் ஒருத்தரே உட்காந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காருன்னா அப்போ அவர் வந்து அதுக்கு ஒரு கோர்ட்டில் நீங்கள் அதுக்கு ஒரு பெட்டிஷன் பண்ணலாம். அவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு, கோர்ட்டு கேஸ் நீங்கள் அப்பா இன்றைக்கி தேதி இறந்தார்,
அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக அவர் தான் உட்காந்துட்டு கேஸ் போடும்போது அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த கோர்ட்டுக்கு இதுக்குன்னு ஒரு வாடகை நிர்ணயம் பண்ணி அந்த வாடகை அவங்க கோர்ட்டில் கட்ட சொல்லுங்கள், அதில் அவங்க எங்களுக்குள்ள பங்கத்தையும் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடலாம். ஸோ இது மாதிரி அதாவது மெஷின் ப்ராஃபிட் சொல்லுவாங்க. அது ஒரு சொத்தை எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்றது போக சொத்துலேருந்து வரக்கூடிய வருமானத்தையும் எங்களுக்குள்ள பங்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது மாதிரி சூட் ஃபைல் பண்ணி உங்களுக்குள்ள பாகத்தை நீங்கள் பிரித்து வாங்கலாம். ஸோ இதுதான் ஒரு மெத்தடாலஜி. நீங்கள் வந்து உங்கள் ஒரு சொத்து அப்பாவோ அம்மாவோ சொத்து விட்டுட்டு போனால் அதில் உங்களுக்கு டாக்குமெண்ட் இல்லை, சொத்துல இது அனுபவம் இல்லை, இன்னொருத்தர் தான் அனுபவிச்சுட்டுருக்காங்கன்னா பயப்பட வேண்டிய தேவை. லீகலாக அஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். யாராக இருந்தாலும் உங்களுடைய உரிமையை உங்களுடைய பங்கையும் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நமக்கு சேனலில் 2 தமிழ் சட்டம் அறிவோன்ற சேனலும், இங்கிலீஷில் ரஷ்யாக் லா டியூப், ரஷ்யாக் சட்டம் அறிவோன்ற தமிழ் சேனலாகவும் ரஷ்யாக் லா டியூப்ன்ற இங்கிலீஷ் சேனலாகவும் வருது. ஸோ இந்த சேனலை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள பிளேலிஸ்ட்டை பார்த்து அதுக்குள்ளே உள்ள சம்மந்தப்பட்ட ஏராளமான வீடியோவில் உங்களுக்கு எந்த சட்டத்தை சிக்கல் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்த்து உங்களுடைய சட்ட சந்தேகங்களையும் சட்ட அறிவையும் பெருக்கிங்க. அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டைம் பெர்மிட் பண்ணால் உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை உங்களுக்கு தேவையான லீகல் கன்சல்டேஷனையோ கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ரஷ்யா கலி.